விக்ரம், வேதா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில விக்ரம் வந்து பார்க்குறாரு வேதாவ. பார்த்தா வேதா வந்து அவ்வளோ அழகா வந்து சாரி கட்டிட்டு வராங்க. அத பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்றாங்க. உடனே வந்து வேதா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ரூமுக்கு போறாரு. என்ன பொண்டாட்டி வந்து உள்ள இருக்கா, ரூமுக்கு போறா, மாப்பிள அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருங்க இருங்க, அவன் ஏதாவது காரணத்தோட தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள ஓடி போறாரு. போயிட்டு வந்து வேதா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே அந்த சாரியோட அந்த ஃபில்ட்டை வந்து சரி பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது வேதாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இந்த மாதிரி தான் பண்ணணும், புரியுதா, என்ன இப்படி கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழகாக சரி பண்ணி விடுறாரு. விக்ரம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வேதா பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வந்துடுறாங்க மிர்னாலி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மிர்னாலி இங்கே வந்திருக்கா, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கஜா. என் பிள்ளைய பார்க்க தான் நான் வந்தேன், என் குழந்தை எங்கே இருக்கா, நான் வந்து எப்படி வந்து பொங்கலுக்கு வந்து கூப்பிடாமல் இருக்க முடியும், என் குழந்தைய என் கூட பொங்கலுக்கு கூட்டின்னு போகலான்னு வந்தேன், அதெல்லாம் அனுப்ப முடியாது புரியுதா, இங்கே பாருங்கள், அம்மாக்கும் பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனையை நீங்கள் வந்து பண்ணாதீங்க புரியுதா, அதனால் கண்டிப்பாக என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. எவ்வளோ எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க, முன்னாடி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. விக்ரம் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. யார் உன் பொண்ணு, இவ்வளோ நாள் உன் பொண்ணு எங்கே இருந்தால் ஏது இருந்தால் உனக்கு தெரியுமா, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, இப்போ வந்து உன் பொண்ணுன்ற என்ன தான் மனசு நினச்சிட்டு இருக்க, மரியாதையே போயிடு, ஏற்கனவே நீயும் அந்த ஆதியும் சேர்ந்த விஷயத்துக்கு நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், போயிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் நீயே சொல்லுவேதா, அம்மா பொண்ணு பிரிக்கலாமா, பிரிக்கக்கூடாதான் அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வேதா இப்படி சொல்கிறா அப்படின்னோடனே, ஆமாம் பொங்கல் இல்லை அதனால் அவங்க கூப்பிட வந்திருக்காங்க, எல்லாருமே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தன்வியை கூப்பிட்றாங்க. தன்வி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தன்வியை பார்த்தோன்னே மிர்னாலி வந்து, நான் தன்விக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் யாரும் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் ஏதாவது சொல்லி என் பொண்ணு மனசை மாற்றிடுவீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சரி பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்வி கிட்ட மிர்னாலி கேட்குறாங்க, சொல்லு தன்வி, இந்த அம்மா கூட வந்து உனக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தன்வி சொல்கிறாங்க, என் அம்மா கூட தான் நான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறேனே அப்படின்னு. அப்படியே வந்து மிர்னாலிக்கு செம்ம கடுப்பாகுது. நீ என்ன சொல்கிற, உன் அம்மா நான் தானே, என்னோட அம்மா வேதாம்மா தான், வேறு யாரும் என்னோட அம்மாவை ஆகவே முடியாது புரியுதா, அதனால் நீங்கள் போங்க, நான் வேதாம்மா கூடவே செலிப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு முன்னாடி செம்மையாக டென்ஷனாக, பார்த்தியா குழந்தையோட மனசு இதுதான், இப்போவா அது புரிஞ்சுக்கோ, மரியாதை இங்கே இடத்த முதல் காலி பண்ணு, உன்னை பார்க்கவே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. வேதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, எப்போவுமே வந்து குழந்தை வந்து கண்ணாடி மாதிரி, அவங்க மனசில் எதுவுமே இருக்காது, அவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. இப்போது இதுக்கு முடிவு அவங்க தன்வி சொல்லிட்டாளா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கிளம்பலாமே அப்படின்னு செம்ம டென்ஷனாக மிர்னாலி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்த வீட்டில் கரையான் பூந்த மாதிரி வந்து பூந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லாருமே. இது முடியும்.